சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. நம்ம அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பரிசுத்த பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் ஆவி என்னும் ஆடை தந்தார். அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆவி என்னும் ஆடை தந்தார். அதிகாரம் என்னும் மோதிரம் தந்தார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் ஆடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா. நம்ம அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பாவில் எப்போதும் சந்தோஷமே. ஆடலும் காத்திருந்தார், காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். காத்திருந்தார், கண்டு கொண்டார், கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டார். ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம், ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடனமாடுவோம். அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. அல்லேலூயா ஆனந்தமே, எல்லையில்லா பேரின்பமே. நம்ம அப்பாவில் எப்போதும்
சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே அப்பாவில்லை எப்போதும் சந்தோஷமே பரிசுத்த முத்தம் தந்து பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார் பரிசுத்த முத்தம் தந்து பாவமெல்லாம் போக்கிவிட்டார் எனவே ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் பாடுவோம் நடனமாடுவோம் அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா நம்ம அப்பாவில்லை எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே அப்பாவில்லை எப்போதும் சந்தோஷமே ஆடலும் நம்ம அப்பாவில்லை எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே நம்ம அப்பாவில்லை எப்போதும் சந்தோஷமே ஆடலும் பாடலும் இங்குதானே உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார் உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய் அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய் பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாதே மகனே பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாதே ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம் ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாட வெற்றி உண்டு பாதை உடன் கூடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு நேரிடாதே மகனே வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாதே மகனே பொல்லாப்பு
உந்தன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்லும் போது, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே சொல்லும் போது, உங்கள் பக்கத்தில் யார் ரைட்டோ லெஃப்டோ அவங்கள பார்த்து நீங்கள் பாட போகிறீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது எந்த தீமையும் நம்ம வாழ்க்கையில் நேரிடாது. ஸோ நம்ம திருப்பியும் பாட போகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பொல்லாப்பு நம்ம வாழ்க்கையில நேரிடாது 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 மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. எங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா, நாங்க அதற்கு கடந்து வர்றதுக்கு நீங்க வெள்ளனை தந்ததுக்காக நன்றி அப்பா. நன்றி நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி பலிகளை செலுத்த வந்திருக்கிறோம் அப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மை நன்மைக்காக நன்றி செலுத்த நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். உடன்படிக்கை உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பினீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பினீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம்.
செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். பாதைகள் என்னை சூழ்ந்தபோது செட்டைகளாலே என்னை மறைத்தீர், பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருங்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் எண்ணியே துதி. கர்த்தர் செய்த நன்மைகளை கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். ஆமென். நீ செய்த நன்மைகளை எண்ணி துதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றி அப்பா. அது ஒவ்வொன்றும் எண்ணில் கணக்கில்லை அப்பா. நன்றி நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்க வாழ்க்கையில நன்மைகளை செய்பவர் அப்பா. நீ மாறாத தேவன் அப்பா. உமக்கே நன்றி நன்றி. செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன். உன் சுபாவம் என்று மாறாதே, நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே, நன்மைகளின் தேவன். உன்
சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கே நன்றி 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 உமக்கே நன்றி நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆறுதல் பாடிடுதே. நன்றி 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 உமக்கே நன்றி 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 உமக்கே நன்மைக்கு ஈடாய் நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைக்கு ஈடாய் நான் என்ன செய்வேனோ அனுதினமும் உம்மை ஆராதிப்பேன். நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மைகளின் தேவன் உன் சுபாவம் என்று மாறாதே. நன்மைகள் செய்பவர் மாறிடா தேவனே. நன்மைகளின் தேவன் உன் சுபாவம் என்று மாறாதே. நன்றி 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 உமக்கே நன்றி 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 உமக்கே ஏராளமே ஏராளம் ஏராளமே உன் நன்மைகள் ஏராளமே. உன் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. ஏராளம் ஏராளமே உன் நன்மைகள் ஏராளமே. உன் கரத்தின் கிரியைகள் ஒவ்வொன்றும் அற்புதமானதே. அதிசயமானதே ஆச்சரியமானதே. நன்றி 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 உமக்கே நன்றி 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 உமக்கே நன்றி நன்றி. என் நிலை மாறினாலும் என் நிலை மாறினாலும் என் உள்ளத்தின் ஆறுதல் மாறிடுதே. நன்றி 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 உமக்கே நன்றி 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 உமக்கே நன்றி நன்றி நன்றி. உம்மை ஆராதனை செய்கிறோம்.
பாராட்டுவோமாக. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் சொல்ல இருக்கிறோம். மல்கியா 2ஆம் அதிகாரம். மல்கியா 2ஆம் அதிகாரம். இன்னைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பானது தேவ பக்தி உள்ள சந்ததி. godly family. godly family. தேவ பக்தி உள்ள சந்ததி அல்ல ஒரு தெய்வீக அல்ல பக்தி உள்ள குடும்பம் எவ்விதமாக காணப்பட வேண்டும், என்ன அடையாளம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்னை ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிதானே. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆண்டவர் எதற்காக திருமணத்தை அவர் உருவாக்கினார், எதற்காக குடும்பத்தை அவர் ஸ்தாபித்தார் என்று நாம் அனைவரும் ஒரு தெளிவான காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். எதற்காக ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்கிறார்கள், எதற்காக ஆண்டவர் குடும்பம் கொடுத்திருக்கிறார் என்று நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த வசனம் அழகாக சொல்கிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே என்று இந்த வசனம் சொல்கிறது. எத்தனை பேர் நீங்கள் ஒரு தேவ குடும்ப பக்தி உள்ள குடும்பமாக உங்களை பார்க்குறீங்க? சத்தம் குறைவாக தான் இருக்குது, ஏன்னா உங்களுக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். மீண்டுமாக சொல்கிறேன், நீங்கள் கடவுளுக்கு பக்தியாக இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்று அன்பானவர்களே, இன்று குடும்பங்கள் ஒரு பெரிய ஒரு அழுத்தத்திலே செல்கிறது. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் இந்த உலகத்திலையும் சரி, அநேக குடும்பங்கள் ஒரு பெரிதான ஒரு அழுத்தத்துக்குள்ளாக செல்கிறது. காரணம், இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது, குடும்பத்தில் ஒரு மனம் இல்லை, குடும்பம் எல்லாம் உறவுகள் எல்லாம் பார்க்கும்போது சிதறி இருக்கிறார்கள். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் வளர்ந்து வரும்போதே படிப்பு காரியமாக, வேலை காரியமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து தூரமான இடத்துல செல்கிறார்கள். அதனால் அந்த ஃபெலோஷிப் அங்கே பாதிக்கப்படுகிறது. அதே வேளை இன்றைக்கு நாம் நவீன காலத்தில் இருக்கிறபடியாக குடும்பத்தில் 5-6 பேர் இருந்தாலும் எல்லாம் அவங்க கையில் ஒன்று வச்சுருப்பாங்க. என்னது இது கூட்டி சேர்த்தானா? ஹேண்ட்ஃபோன் வச்சுருப்பாங்க. அந்த ஹேண்ட்ஃபோன் எல்லாரையும் பிடிச்சிருது, பேச மாட்டாங்க, ஐக்கியப்பட மாட்டாங்க. அது ஒரு பெரிய பாதிப்பு. சிறு பிள்ளைகள் கூட தனிமையிலே அவர்கள் அந்த ஹேண்ட்ஃபோனை அனுபவிச்சுட்டு கொண்டு இருக்கிறாங்க. சிறு குழந்தையாக இருக்கும்போது அவங்க கையில் தான் இருக்கும். ஏன் சொல்லுங்கள், அதை கையில் கொடுத்துட்டு அவங்க அமைதியாக அடைஞ்சிடுவாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. அப்போ ஹேண்ட்ஃபோனை கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ணிடுவோம். ஆனாலும் கூட அது ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிழைவும் ஒரு பாதிப்பு உண்டு பண்ணதை நாம் ஒருவேளை அறியாமல் இருக்கிறோம். அன்பானவர்களே, சமீபத்தில் நமக்கு தெரியும், யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பொறுப்புகள் எடுக்கும்போது அவருடைய சில திட்டத்தில் ஒரு முக்கியமான திட்டம் சொன்னது என்னவென்றால், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மீண்டுமாக குடும்பத்தோடைய தரங்கள், குடும்பத்தோடைய கவனங்களை நாம் மீண்டும் தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று குடும்பத்தை குறித்து அவர் பேசினதை நான் கேட்டேன். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட குடும்பம் மிக முக்கியம் என்று இன்று கால வேளையில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு காரியம் அறிந்து கொள்ளுங்கள், நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், நமக்கு ஒரு குடும்பம் உண்டு. எத்தனை பேர் குடும்பம் இல்லாமல் தவிக்கிறாங்க, எத்தனை பேர் தனிமையாக இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு அப்பா அம்மா இல்லை, எத்தனை பேருக்கு யாருமே இல்லை, தனியாக இருக்கிறாங்க. அவங்களுடைய வேதனை உங்களுக்கு தெரியுமா? அவருடைய கண்ணீரை நீங்கள் அறிந்திருக்க முடியுமா? எவ்வளவு பாதிப்பு இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்றோம். சில நேரத்தில் நீங்கள் அனாதை இல்லத்துக்கு நீங்கள் சென்றென்றால் அவர்கள் அனாதை என்று ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் அவர்கள் தாய் தகப்பன் இல்லாத போது அவங்க எவ்வளோ பெரிய ஒரு வழியில் இருக்கிறாங்க. சில நேரத்தில் தெருவில் சில பேரை நான் பார்க்கும் போது அவர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட நான் பேசும்போது உங்கள் குடும்பம் எங்கேன்னு கேட்கும்போது யாருமே இல்லைன்னுவாங்க. அது ஒரு பெரிய பயங்கரத்தையும் ஒரு பாதிப்பை என் மனதில் உண்டு பண்ணும். யாருமே இல்லை. அம்மா இருக்கும்போது கேட்பாங்க, சாப்பிட்டியா? அந்த நபருக்கு சாப்பிட்டியான்னு கேட்குறதுக்கு யாருமே இல்லை. மகன் வெளியே போகும்போது
போயிட்டு பத்திரமா வா என்று சொல்ல தந்தை இருப்பார், தாய் இருப்பாங்க. யாருமே இல்லைன்னா யாரும் உங்களை கேட்பா? யாரும் நீ சாப்பிட்டியா, நீ நல்லா இருக்கியா, உனக்கு என்ன தேவை இருக்குது, யார் கேட்பா? சில நேரத்தில் தாய் இருக்கான்றாங்க, கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். தாய் தகப்பனாட்டும் அண்ணன் தம்பிகள்லாம் இருக்கிறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறாங்க. நமக்கு நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ நஷ்டமோ அந்த நேரத்தில் நமக்கு உறவுகள் குடும்பங்கள் வந்து நிற்கின்றது. ஆனாலும் சில வேளையில் குடும்பம் இருந்தும் குடும்பம் இல்லாத போல் இருக்கிறாங்க. குடும்பம் இருந்தும் அந்த உறவு இல்லாதது போல காணப்படுகிறது. இன்றைக்கு குடும்பம் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளே இருக்கிற ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கு எது ஒரு பக்தி உள்ள குடும்பம் என்ற காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இன்று இரவு. ஸோ தேவனுடைய பார்வையிலே குடும்பம் மிக மிக முக்கியமானது. காரணம், தேவன் தான் குடும்பத்தையே வடிவமைத்திருக்கிறார். டிசைனர், காட் இஸ் அ டிசைனர். அவர் தான் டிசைன் பண்ணிக்கிறார். ஒரு ஃபேமிலி இப்படி தான் இருக்கணும். ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எதற்காக என்றால் அவர்கள் இஷ்டம் போல வாழ்வதற்கல்ல, ஒரு பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்காகவே. அதுக்கு தான் திருமணம் நியமிக்கப்படுகிறது. அதுக்கு தான் தேவன் நமக்கு குடும்பத்தை தருகிறார். பிரியமானவர்களே, அதனால் குடும்பத்தை உண்டாக்குனவர், குடும்பத்தை நமக்கு தந்தவர், குடும்பத்தை திருமணத்தை உண்டாக்குனவர் மனிதன் அல்ல, தாத்தா அல்ல, பாட்டி அல்ல, உங்கள் பெற்றோர் அல்ல, தேவனை உண்டாக்கி இருக்கிறார். இப்போ பாருங்க, நீங்கள் எதுவானாலும் இங்கே அநேக பொருட்கள் நீங்கள் பார்க்கலாம். ஒரு சோனின்னு ஒரு ஓகன் இருக்கிறது. இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஆள் படைத்திருக்கிறார். இது எப்படி செயல்படும், எப்படி செயல்படக்கூடாது என்று யார் இதை டிசைன் பண்ணாரோ அவருக்கு தான் தெரியும். அதே போல் குடும்பத்தை நம்ம உருவாக்கலை, தேவன் உருவாக்கினார். திருமணத்தை நாம் உண்டாக்குனதல்ல, தேவன் உண்டாக்கினார். அதனாலே தேவன் திருமணத்தை, குடும்பத்தை குறித்து என்ன விதமாக டிசைன் பண்ணிக்கிறார் அப்படிதான் செயல்பட வேண்டும். அதை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். காட் வந்து ஃபேமிலி எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார், அவருடைய திட்டத்தில் அதை நம்ம ஒன்றொன்றாக பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லேலூயா. அவர்தான் குடும்பத்தை உருவாக்கினார். அவர்தான் குடும்பத்துக்கு ஏதுவான திட்டங்களையும் காரியங்களும் அவர்தான் செய்திருக்கிறார். அதில் அப்படிதான் குடும்பம் இயங்கணும், அப்படிதான் குடும்பம் செயல்படணும் என்று தேவன் சில திட்டங்களை கொடுத்ததை நான் இன்றைக்கு ஒன்றொன்றாக உங்கள் மத்தியிலே கொண்டு வரப்போகிறேன். அன்பானவர்களே, குறிப்பாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள், எபேரியர்கள், இவர்கள் மக்கள் மத்தியிலே குடும்பம் மிக மிக ஒரு கட்டுக்கோப்பான ஒரு காரியமாக பார்க்குறாங்க. யூதர்கள் மத்தியிலே குடும்பம் மிக முக்கியமானது. குடும்பம் மிக முக்கியமானது. அந்த குடும்பத்தோடைய புகழ், அந்த குடும்பத்தோடைய பெருமை, அந்த குடும்பத்தோடைய மானம், அந்த குடும்பத்தோடைய பெயரை மிக கவனமாக பாதுகாப்பார்கள். அதே போல் இன்றைக்கி தமிழர்கள், நம்முடைய குடும்பம் பேர், நம்முடைய குடும்ப புகழ், நம்முடைய குடும்பம் வந்து 4 பேர் மத்தியிலே தலை ஓங்கி நிற்க வேண்டும், நல்ல பேர் எடுக்க வேண்டும். இந்த மாதிரி தான் சிலர் எதிர்பார்த்து குடும்பத்தை நடத்துகிறார்கள். எப்படியோ நம்ம குடும்பத்தை நடத்தி மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சி இல்லாமல் வாழ்வதல்ல. ஸோ அப்போ யூதர்கள் மத்தியிலே குடும்பம் ஒரு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. குடும்பத்தின் நற்கிரியைகள், நற்காரியங்கள், ஒழுக்க நெறிகள், இதெல்லாம் அவர்கள் குடும்பத்துக்கு மிக முக்கியம். காரணம், அவர்கள் ஏன் இந்த ஒழுக்க நெறிகள், இந்த கோட்பாடுகளை குடும்பத்துக்குள்ளே கொண்டு வரார் என்றால், அவருடைய பிள்ளைகள் பல தலைமுறை அந்த காரியத்தை கொண்டு போக வேண்டும், பல தலைமுறை கொண்டு போக வேண்டும். அதனால் பிள்ளைகள் மேலே, குடும்பத்து மேலே மிக கவனம் செலுத்துவார்கள். ஏனால் அடுத்தது அவங்க பிள்ளை தான் அந்த குடும்பத்தோட பேரை கொண்டு போகிறாங்க, அந்த குடும்பத்தோடைய புகழை கொண்டு போகிறாங்க. அதனால் குடும்பத்தை நடத்துறதுல யூதர்கள் மத்தியில் மிக மிக கவனமாக இருப்பாங்க. ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் மிக மிக முக்கியம். அது தமிழர்கள் மத்தியிலும் கூட நம்ம பார்க்குறோம். சில நேரத்தில் பிள்ளைகளை சொல்லுவோம், என் பேரை கெடுக்காதடா, என் குடும்பத்தோட பேரை கெடுக்காத, நீ என்னடா இப்படி பண்ணுற, நீ என்ன இப்படி செய்கிற, குடும்ப மானம் போகுது என்று சொல்லுவோம். அப்போ குடும்ப மானம், புகழ், அந்த குடும்பத்துடைய ஒரு ஒழுக்க நெறிகள், இதெல்லாமே குடும்பத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். அதுதான் இந்த யூதர்கள் மத்தியில் இருக்கின்றது. இந்த யூதர்கள் மத்தியில் இன்னொரு முக்கியமான காரியம் சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறக்கிறது, அது குறிப்பாக ஆண் குழந்தை. ஒரு ஆண் மகன் பிறந்தார் மிக சந்தோஷப்படுவார்கள். அதே போல் பெண் பிள்ளையும் பிறந்தால்தான். ஆனால் ஆண் பிள்ளை பிறக்கும் போது பிரியமானவர்களே, அவங்க மனதில் ஒன்று இருக்கும், பல தலைமுறை இந்த மகன்
என் அடுத்த தலைமுறைக்கு முக்கியமானவர் என்று கருதிதான் ஆண் பிள்ளைகளை பெறுவார்கள். ஸோ பிள்ளைகள் ஒரு வீட்டில் பிறக்கும் போது, ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும் போது மிக முக்கியம். அவர்கள் அந்த குடும்பத்துடைய ஆசீர்வாதம், சொத்து, அந்த குடும்பத்தில் இருக்கிற நன்மையை வெறும் அனுபவிக்கிறது மாற்றமல்ல, அந்த ஒரு ஆண்மகனுடைய காரியம் என்னவென்றால் அந்த குடும்பத்தின் புகழை பாதுகாக்க வேண்டும். அந்த ஆண்மகன், அந்த வீட்டில் இருக்கிற அந்த பிறந்த ஆண்மகன் அவங்க அப்பாவோட பேர், அவங்க அம்மாவோட பேரை பாதுகாக்கணும். அதுதான் யூதர்கள் மத்தியில் இருக்கிற இந்த பழக்கம். ஏதோ பிள்ளை பிறந்துருச்சு, ஏதோ நமக்கு கஞ்சி ஊற்ற போகிறான், ஏதோ பிள்ளை பிறந்துருச்சு, ஒரே கொண்டாட்டம், பர்த்டே இல்லை. அந்த குடும்பம் மானத்தை, அந்த குடும்பத்தை புகழை, அந்த குடும்பத்தை அடுத்த படி கொண்டு போகிற அந்த ஆண்மகன் தான். ஆனால் தான் குடும்பத்தில் ஒரு ஆண்மகன் பிறக்கும் போது அவங்க மிக கருத்தாக கவனிப்பார்கள். ஏன்னா அந்த ஆண்மகன் குடும்பத்தை, ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்துடைய பேரை அவன் கட்டி பாதுகாக்கிறவன், கட்டி பாதுகாக்கிறவன். அது மட்டுமல்ல, குடும்பத்தின் பெயரை நிலைநிற்பவன். அந்த குடும்பம் பேர் அடுத்தது அந்த மகன் கையில் தான் இருக்குது. ஆனால் தான் ஆண் பிள்ளை பிறக்கும்போது மிக கவனமாக இருப்பாங்க. நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் ஆண் மகன், மூத்த மகன், அப்பாவோட சொத்தை அடிக்கிறதுக்கு மட்டும் நிற்காதீங்க. வீட்டில் இருக்க சொத்தை நான் சொல்லிட்டு போகிறேன், எல்லாம் எனக்கு இருக்குது, அதுக்காக மட்டும் நீங்கள் இல்லை. அப்பாவுடைய பேர் புகழை பாதுகாக்கும்படி நீங்கள் அந்த வீட்டிலே ஆண்மகனாக பிறந்திருக்கிறீர்கள். சத்தமே காணும் பாருங்கள். ஜஸ்டின் கத்தி இருக்கணும். அடுத்த தலைமுறையை அந்த குடும்பத்தோடைய பேர் புகழை கொண்டு போகிறவன் தான் ஆண்மகன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இது முக்கியமான ஒரு காரியமாக யூதர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஸோ இன்றைக்கு வாட் இஸ் த மார்க் ஆஃப் காட்லி ஃபேமிலி? ஒரு தெய்வீக குடும்பத்தின் அடையாளம் என்ன என்று பார்க்க போகிறோம். ஒரு தெய்வீக குடும்பத்தின் அடையாளம் என்ன? ஒரு பக்தி உள்ள குடும்பத்தை எப்படி கண்டுபிடிப்பது? அவங்க பக்தியாக இருக்க, அந்த குடும்பம் பக்தியாக இருக்குது என்று சில அடையாளங்கள் உண்டு. அதை நம்ம ஒன்றொன்றாக பார்க்க போகிறோம். சிலர் நினச்சிக்கிறாங்க அந்த வீட்டில் க்ராஸ் தொங்கி இருக்கு, அதனால் அந்த குடும்பம் பக்தி உள்ள குடும்பமா? இல்லை என் கழுத்தில் சிலுவை இருக்கிறது, அதனால் நான் பக்தி உள்ள ஒரு நபரா? என் வீடு முழுவதும் அங்கங்கே வேத வசனம் இருக்கிறது, அதனால் என் குடும்பம் ஒரு பக்தி உள்ள குடும்பம் என்று சொல்லலாமா? நான் சபைக்கு ஒழுங்காக போகிறேன், காணிக்கை கொடுக்குறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆராதிக்கிறேன், அதனால் பக்தியின் அடையாளம் என் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறதா? எதை வைத்து நாம் ஒரு நபர், ஒரு குடும்பம் பக்தி உள்ள அடையாளம் அந்த குடும்பத்திலே காணப்படுகிறது என்று நாம் சொல்ல போகிறோம். ஒரு பாஸ்டர் ஒரு சின்ன குட்டி கதை சொல்லும் போது அதை கேட்டேன். அவர் ஒரு குடும்பத்தை அறிஞ்சிருக்கார். அந்த குடும்பம் சபையில் ரசிக்கப்பட்டு குடும்பமாக அந்த சபைக்கு போகிறவர்கள். அவங்க ரொம்ப ஆசீர்வாதமாக அந்த சேர்ச்சில் இருந்தார்கள். எல்லா சபை காரியத்திலும் ஈடுபடுவார்கள். எல்லா சபை ஆராதனையில் ஜெபத்தில் நல்லா ஜெபிப்பார்கள், துதிப்பார்கள், ஆராதிப்பார்கள். காணிக்கை வேளையில் காணிக்கை செலுத்துவார்கள். எல்லாம் பைபிள் தூக்கிட்டு சபைக்கு வருவாங்க. ஸோ அந்த பாஸ்டர் ரொம்ப இப்படிப்பட்ட குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக அவர் அதை கண்டு களி கூர்ந்தார். ஒரு நாள் அந்த பாஸ்டர் என்ன செஞ்சார், அந்த வீட்டுக்கு போகலாம், விசிட் பண்ணலான்னு போயிருக்கிறார். ஆனால் அவங்க வீட்டு பக்கம் போக முடியல, அங்கே நிறைய காடி இருந்ததுனால தூரமாக பக் பண்ணி நடந்து போயிருக்கிறார். நடந்து போய் அந்த வீட்டு பக்கம் போகும்போது அந்த வீட்டில் ஒரே சண்டை சத்தம். என்ன சத்தம்? சண்டை. அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்புறம் அம்மா கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க. ஏதோ சத்தம் அவட கேட்குது. அவன் நினச்சா நான் தவறான குடும்பத்தில் போயிட்டோம் போனேன், இது நிச்சயமாக நமக்கு சபைக்குள்ள வந்த இந்த பக்தி உள்ள குடும்பம் இல்லை, இது வேற குடும்பம்னு நினச்சி வெளியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஷலோம் சோஸ்திரம் என்று சொன்னோன்னே கவு திறந்து பார்த்தாங்க, பாஸ்டர் வந்துட்டார். கை ஓடலை, கால் ஓடலை. என்னை வீட்டில் அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கணவன் மனைவி 2 பேரும் கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க. அந்த சத்தம் வெளியே வரைக்கும் வருது. ஆனால் வீட்டில் க்ராஸ் இருக்குது, சபையில் பைபிள் தூக்கிட்டு வராங்க, குடும்பமாக ஹல்லேலூயான்னு பாட்டு பாடுறாங்க. ஆனால் வீட்டில் போகும்போது தான் அது குடும்பமா இல்லை. என்ன அடையாளத்தை வைத்து ஒரு பக்தி உள்ள குடும்பம் என்று நாம் பார்க்குறோம்? அதை நாம் இன்றைக்கு நாம் ஒன்றொன்றாக அறிந்து கொள்வது மிக முக்கியம். அன்பானவர்களே, முதலாவது த மார்க் ஆஃப் த காட்லி ஃபேமிலி, ஒரு தெய்வீக குடும்பத்தின் அடையாளம் முதலாவது எவ்விதமாக இருக்குது என்று கொஞ்சம் பார்ப்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம், டியூட்ரானமி சாப்டர் 6. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் தேவனாகிய கர்த்தர்
இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை விடுவித்து கானா ஒரு பிரயாணத்தில் போய்கிட்டு இருக்கிறார். குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வரும்போது சீனா மலையில் போய் ஆண்டவர் மோசைக்கு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் மோசைக்கிட்ட சொல்கிறார், என் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு போய் சொல்லு. அப்போ மோசை இஸ்ரவேல் ஜனங்களை, குறிப்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெற்றோர்களை கூப்பிட்டு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கொடுக்குறாரு. நீங்கள் எவ்விதமாக உங்கள் குடும்பம் காணப்பட வேண்டும், எவ்விதமாக உங்கள் குடும்பம் இருக்க வேண்டும், நீங்கள் எப்படியா பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறார், ஒரு டிசைனை கொடுக்குறார், ஒரு ஒரு அதாவது ஒரு 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 பிளானை கொடுக்குறார், ஒரு சிஸ்டமை கொடுக்குறார். இப்படி தான் அவங்க குடும்பம் இருக்க வேண்டும்னு போய் சொல்லு மோசே, நீ போய் சொல்லு, நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மோசே என்ன செய்கிறாரு, தேவனுடைய பிரமாணங்களை கொண்டு வந்து தேசத்தில் இருக்கிற, குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கிற பெற்றோர்களிடத்தில் இதை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அது 6ஆம் அதிகாரம் 1-15 வரைக்கும் முற்றிலும் அங்கே இருக்கும். ஆனால் குறிப்பிட்ட 2 வசனத்தை உங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். 6ஆம் வசனம் அவர் சொல்கிறதை கேளுங்க. இந்த 6ஆம் வசனம் ஆண்டவர் குடும்ப பெற்றோருக்கு கொடுக்கிற வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கை கொண்டு கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவது. முதலாவது ஒரு குடும்பத்தின், பக்தி உள்ள குடும்பத்தின் அடையாளம் என்னவென்றால் அந்த பெற்றோர்களுக்குள்ளாக இருக்கிற தேவ பயம், parental fear of God. பெற்றோருக்குள் இருக்கிற தேவ பயமே முதல் அடையாளமாக தேவன் குடும்பத்திலே வைத்தார். அது என்ன சொல்கிறார் என்று நீங்கள் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். பெற்றோர்களுக்கு அவர் சொன்ன முதல் வசனம் என்ன? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று முதல் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரத்தை ஆண்டவர் அந்த பெற்றோர் கையில் கொடுக்கிறாரு. ஒரு பெற்றோர் முதலாவது தேவனை அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஒரு மெசேஜ் மோசே கொடுக்கிறார். இன்று இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் மோசே கொடுத்த வார்த்தை மீண்டும் நாம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். என்னவென்றால், உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை முழு இருதயத்தோடு அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் கொடுக்கிற அடையாளம். Do you love God? தேவனை நீங்கள் முழு மனதோடு கர்த்தரை நேசிக்கிறீர்களா? அல்லேலூயா. ஒரு நபரை நேசிக்கிறோம் அப்படி என்றால் வாயில மட்டும் சொல்வதல்ல. பாஸ்டர் ஜேக்கப் உங்களை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அவரோடு பேசாமல், அவரோட பழகாமல், அவருக்கு பிரியமானது செய்யாமல், அவருக்கு எதுக்கும் கொடுக்காம நான் எப்படி அவரை என் அன்பு அங்கே கிரியைகளை காணும்? அன்பு செய்கிறேன் என்றால் நாம் தேவனோடு உறவு வைக்க வேண்டும், அவரோட நேரத்தை செலவு பண்ண வேண்டும், அவருக்கு முதல் இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்ம குடும்பத்தில் அவர் must be the center of the family. Amen. அப்போ கிரைஸ்ட் சென்டர் ஃபேமிலி, அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது, நான் உன் வீட்டிலே அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தர் முழு பலத்தோடு அன்பு கூறு. அப்படி என்றால் ஆண்டவர் பெற்றோர்களுக்கு என்ன கொடுக்குறா? த ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் அண்ட் பிரின்சிபல், கோட்பாடுகளும் ஒரு அஸ்திபாரத்தை ஆண்டவர் பெற்றோர் வாழ்க்கையில் போடுகிறார். யூ மஸ்ட் லவ் காட். கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தரை அன்பு கூற வேண்டும், கர்த்தரை தேட. நம்ம ஒரு பாடல் இருக்கிறத ஃபாதர் பாடுவார், என் பாடல் நீரே, என் தேடுதலும் நீரே அப்படின்வார். நித்தியமாய் உன் பேர் நிலைத்திருக்கும் என்று சொல்லும் போது, நான் பாடும் பாடல் நீரே, நான் தேடும் தேடல் நீரே என்னுவார். அப்படி என்ன தெரியுமா? நான் தேடுகிறது ஒன்று இருக்குமானால் என் கர்த்தர் ஒருவர் தான். நான் தேடும் தேடல் நீரே. அப்போ அன்பு கூறும் போது தேவனிடத்தில் பிரியமானவர்களே, நம் வீட்டிலே, குடும்பத்திலே நாம் முதலாவது கர்த்தரை முதல் இடம் வைப்பதில் பெற்றோர் வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும். ஆனால் ஆண்டவர் முதலாவது அந்த பெற்றோரிடத்தில்
அவர் செய்கிற காரியத்தை பார்க்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் பார்க்க வேண்டும், நம்முடைய பெற்றோர் ஆண்டவரை நேசிக்கிறார்களா, என் அப்பா ஆண்டவரை நேசிக்கிறாரா, எங்கள் அம்மா ஆண்டவரை நேசிக்கிறாங்களா என்ற அடையாளம் நான் பார்க்கலையே. அப்படி என்று பார்த்தா ஒரு பக்தி உள்ள தலைமுறை, அடுத்த தலைமுறை உங்கள் வீட்டிலே இல்லை என் வீட்டிலே இருக்காது. முதல் காரியம், அந்த பெற்றோர் தேவனை முதலாவது அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு கூறுவது என்ன அடங்கியிருக்குன்னா, கிரைஸ்ட் சென்டர் லைஃப், கிறிஸ்துவை மையமாய் கொண்ட வாழ்க்கை, கிறிஸ்துவை மையமாய் கொண்ட குடும்பம். வாழ்க்கையிலே அந்த வீட்டிலே நாம் எடுக்கிற தீர்மானம், நம்ம எடுக்கிற அதோடைய தரம், நம்ம வாழ்க்கை அன்றாட வாழ்க்கை கிறிஸ்து மையமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன தீர்மானம் எடுத்தாலும் அது திருமணமாக இருக்கட்டும். அன்பானவர்களே, திருமணம் என்று சொல்லும் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். யூதர்கள் மத்தியிலே ஒரு ஆண்மகன் திருமணம் செய்வதில் மிக கவனமாக இருப்பாங்க. அந்த ஆண்மகனுக்கு சரியான ஆட்கள் கிடைக்க வேண்டும். ஏனால் அவர்கள் தெரியும், அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதனாலே ஒரு மருமகள் அந்த வீட்டுக்கு வரும்போது, என் மகனுக்கு ஒரு மருமகள் வரும்போது அவள் கர்த்தருக்குள்ளே ஒரு பக்தி உள்ளவளாக இருக்க வேண்டும். அப்பொழுது அடுத்த சந்ததி வர வேண்டும் என்று அந்த யூதர்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆண்மகனுக்கு பெண்ணை பார்க்கறதுக்கு மிக கவனமாக இருப்பாங்க. அவங்க அப்பா அம்மாவோடைய தலையீடு ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி தமிழர்கள் மத்தியில் கூட ஒரு மருமகளை பார்க்கும் போது அப்பா அம்மாவோட ஈடுபாடு ரொம்ப அங்கே காணப்படும். அதான் அந்த ஃபேமிலி ஓரியன்ட் நாங்கள் ரொம்ப இருக்கோம். ஃபாதர் தீர்மானம் பண்ணுவார். அதுதான் ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஆபிரகாம் தான் தலையிட்டார். அது யூதர்களோட பழக்க வழக்கம். அது ரொம்ப மிக முக்கியம். ஏனால் அடுத்த தலைமுறை தப்பு செஞ்சிடக்கூடாது, மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறபடியே ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவத்தில் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். நம் வேற இடத்தில் திருமணம் செய்யக்கூடாது என்ற காரியத்தில் மிக கவனமாக இருப்பார்கள். அப்போ திருமணத்தில் மட்டுமல்ல, எல்லா தீர்மானத்திலையும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் மையமாக கொண்டு நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸோ இன்று தேவன் பக்திக்குள்ள ஒரு குடும்பத்தில் அடையாளம் என்னவென்றால், அந்த தாய் தகப்பன் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். ரெண்டாவது அடையாளம் மோசை ஆண்டவர் கொடுத்த ரெண்டாவது அடையாளம் என்னன்னா, நீங்கள் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் ஆண்டவர் ரெண்டாவது ஒரு அடையாளத்தை அந்த பெற்றோருக்கு கொடுக்கிறாரு. என்ன அடையாளம்? இது மோசை சொன்னதில் ஆண்டவர் சொன்னது. என்ன சொல்கிறார்? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க கடவுள். எங்க இருக்கணும்? அப்பா அம்மா இருதயத்தில் என்ன இருக்குது? கவலை, பிரச்சனை, கண்ணீர், எல்லா விதமான துக்கம், எல்லா விதமான பல விதமான கவலைகளெல்லாம் நம்ம மனதில் நிறைந்து இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இன்று உனக்கு கொடுக்கிற இந்த கட்டளை உன் இருதயத்தில் இருப்பதாக. பெற்றோர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? ரெண்டாவது, தேவனை அன்பு கூறு. ரெண்டாவது, நான் இந்த கொடுத்த கட்டளை உன் இருதயத்தில் இருப்பதாக. வேதத்தை நன்றாக அறிந்த குடும்பமாக இருக்கணும், குறிப்பாக தாய் தகப்பன். நீங்கள் வேதத்தை நன்றாக அறியாவிட்டால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யாவிட்டால், நீங்கள் மற்ற தலைமுறைக்கு கொடுக்கவே முடியாது. ஆனால் தான் ஆண்டவர் முதலாவது பேரண்ட்ஸை டீல் பண்ணுறார். இந்த கட்டளை, இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்க கடவதாக என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஆர்டரை பாருங்க, தேவனுடைய ஆர்டரை பாருங்க. முதலாவது உன் இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வைத்துக்கொள். அந்த நாளில் அவங்களுக்கு எல்லாருக்கும் பைபிள் இல்லை. ஆனால் மோசை பெற்ற அந்த நியாயப்பிரமாணத்தை, கட்டளைகளை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர் வாசிப்பார்கள். அது எல்லாமே அவங்க மனதிலே வைத்திருக்க வேண்டும். அந்த மனதில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். பின்பு தான் அவர் சொல்கிறார், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வார்த்தைகளை உன் பிள்ளைக்கு நீ கற்றுக்கொடு என்று சொல்கிறார். அப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு பக்தி உள்ள அடையாளம் என்று சொல்லும் போது, ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கொடுத்து கற்றுக் கொடுக்க வேண்டியது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. சண்டே ஸ்கூல் 1 மணி நேரம் 2 மணி நேரம் முடிஞ்சு, அந்த மற்ற நேரமெல்லாம் ஒரு தகப்பன், அந்த வீட்டில் இருக்கிற யூதர்கள் தகப்பன், அவர்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அநேக தடவை இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனால் எத்தனை பேர் அதை உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு, குறிப்பாக தகப்பனாக இருக்கிறவர் போதிக்கிறீர்கள்? ஏன்னா இருதயத்தில் இருந்தால் தானே போதிக்க முடியும். தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது? ஆப்ப இல்லையா? என்னது?
சட்டியில் என்னது இருந்தால் தான் அகப்பையில் வரும். சட்டியில் இருந்தால் தானே வெளியே எடுக்கும்போது வரும். இங்கே சட்டியிலே இல்லையா, அப்போ எப்படி வரும்? ஆண்டவர் சொல்கிறா, உன் இருதயத்தில் என் வார்த்தையை வை அப்படி என்று சொல்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை கொண்டு பிள்ளைகளுக்கு நீ எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுங்கள் என்று பெற்றோரிடத்திலே ஆண்டவர் அந்த கட்டளையை குடும்பத்தில் கொடுத்திருக்கிறார். ஒரு பக்தி உள்ள குடும்பம் உண்டாக வேண்டும் என்றால் அது தாய் தகப்பன் கையில் இருக்கிறது என்று ஆண்டவர் இங்கே காட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு கட்டளையை பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர்கள் எப்பொழுதும் அந்த வசனம் சொல்லுது, 7ஆம் வசனம், உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேச வேண்டும் என்று அந்த இடத்துல பார்க்குறோம். அவர்கள் நெறிமுறைகள் மோரல் காரியத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது மிக முக்கியம். பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் என்று யார் கற்றுக் கொடுக்கறது? ஸ்கூல் வாத்தியார் இல்லை, சண்டே ஸ்கூல் டீச்சர் மாத்திரமல்ல, நம்ம தான் கற்றுக்கணும். பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறா. அவர்களுக்கு சொல்லணும், உண்மையாய் நீ இருக்க வேண்டும் வாழ்க்கையில். என்னது? நீ உண்மையாக இருக்கணும் மகனே, நீ உண்மையாக இருக்கணும் மகளே, நீ உண்மையாக இருக்கணும். சில நேரத்தை பிள்ளைங்க பார்ப்பாங்க, எங்கள் அப்பாவே உண்மையாக இல்லையே, அங்கே தான் பிரச்சனை. எங்கள் அம்மாவே வாயை திறந்தாவே பொய்ய, அங்கே தான் பிரச்சனை. இங்கே ஆண்டவர் சொல்கிறா, நீர் உன் பிள்ளைக்கு போதிக்க வேண்டும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு நம் பல காரியங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். பணிவாய் நடந்து கொள், மரியாதையாக நடந்து கொள். இன்றைக்கி சில பெற்றோருக்காக நான் கற்று துதிக்கின்றேன். அவர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள். எப்படி அதை கண்டுபிடிப்பேன் என்றால், சபையில் நான் வரும்போதே அந்த பிள்ளைகள் எழுந்து பாஸ்தர் சோத்திரம் ஷலூம் என்று சொல்வார்கள். சில பிள்ளைங்க கண்டுக்கவே மாட்டாங்க. பக்கத்தில் தான் நிற்பாங்க. ஒரு வணக்கம் அல்ல ஷலூம் என்ற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்கல. பெரியவர்களை பார்த்து நீ மரியாதை செலுத்த வேண்டும், எழுந்து நிற்க வேண்டும் என்று யார் கற்றுக் கொடுப்பது? நீங்கள் தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். சில நேரத்தில் சில வயசானவர்களை சிலர் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே சுற்றி வாலிபர்கள் நிற்கிறார்கள், பார்த்து கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் நான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு வயசானவர்கள் போகிறார்கள், ஒருத்தங்க கஷ்டப்பட்டு இருக்கா, நீ அங்கே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காத, போய் உதவி செய், போய் கை கொடு. இதெல்லாம் யாருங்க கற்றுக் கொடுக்கிறது? இது பைபிள் நமக்கு போதிக்கின்ற ஒரு நல்ல காரியங்கள். உதவி செய். பார்த்துக்க, என்னப்பா வாலிபன் நின்றுக்கிட்டு இருக்க, சொன்னாதான் செய்வியா? நம்முடைய அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மன்னிப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும். நீர் மன்னி, உனக்கு தீமை செய்தவர்களை, உனக்கு அக்கிரமம் செய்தவர்களை, உனக்கு விரோதமாக இருக்கிறவர்களை மன்னி, ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு என்று பிள்ளைகளுக்கு மன்னிப்பு தன்மை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கி சில நேரத்தில் சில பள்ளிக்கூடத்தில் சில இடத்துல பிள்ளைகளுக்கு வெறுப்பை கற்றுக் கொடுக்கிறார்கள். நீ குறிப்பிட்ட இந்த ஜனத்தை வெறுக்க வேண்டும், அவர்களுடைய காரியத்தை காலில் போட்டு மிதி, அவர்கள் சபி என்று சிறு பிள்ளைகள் உள்ளத்திலே ஒரு நிலம் போல் ஒன்றுமே இல்லை, ஆனால் அதில் கசப்பையும் வெறுப்பையும் கொலை செய்கிற எண்ணத்தை தூண்டி விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு என்ன போதிக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு பண்புகளை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், மரியாதைகளை பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியவர்கள் வந்தால் எழுந்து நின்று சோத்திரம் சொல்லு, சமாதானம் சொல்லு என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். அதான் நல்ல குடும்பத்தின் அடையாளமாக இருக்கின்றது. மற்ற பொருள்களை மற்றவங்களுடைய பொருளை நீ பாதுகாக்க வேண்டும், அதை நீ சேதப்படுத்தாதே, அசிங்கப்படுத்தாதே. இதை நாம் போதிக்கும் போது தான் அவங்க பாத்ரூமில் அங்கே இருக்கிற எல்லா காரியத்தையும் சுத்தமாக வைப்பாங்க. ஏன் சொல்லுங்கள்? வீட்டில் போதிக்கப்பட்டிருக்கிறது. நீ போயிட்டு வந்தால் தண்ணி ஊற்று, இது வீட்டில் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். தீசி போகிற கீழே போடாத, எடுண்டு, இதெல்லாம் சாதாரணமான மோரல் டீச்சிங். இதெல்லாம் அதனால தான் அவர்களுக்கு போய் அங்கே பிஸ்னஸ் முடிஞ்சவொன்னே என்ன செய்யணும்னு தெரியாமல் வந்துடுறாங்க. ஏனென்றால் வீட்டிலே சுத்தத்தை நாம் போதிப்பதில்லை, மரியாதையை நாம் கற்றுக் கொடுக்க விட்டால் நம்ம பிள்ளைகள் அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறா, நீ நடக்கும் போதும் படுக்கும் போதும் எல்லாவற்றிலும் நீ பிள்ளைகளுக்கு போதி கற்றுக் கொடுன்னு சொல்கிறாரு. அநேக வேளையில் பிரியமானவர்களே,
நம்ம தமிழர்கள் மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது என்ன தெரியுமா? நன்றி சொல்ல மாட்டார்கள். நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்கிறேன், நன்றி என்ற வார்த்தை இல்லை. நாம் மனுஷருக்கே நன்றி சொல்ல நம்முடைய வாய் செயல்படாவிட்டா ஆண்டவருக்கு நாம் எப்படி நன்றி சொல்லுவோம்? நன்றி என்ற வார்த்தை, யார் நமக்கு என்ன செய்தாலும் அவருக்கு நாம் நன்றி சொல்லணும். இது ஒரு நல்ல பழக்க வழக்கங்க. இது தேங்க்யூ 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 பாஸ்டர், இன்றைக்கி எனக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஒரு ஆலோசனை கிடச்சிருக்கு, ரொம்ப நன்றி பாஸ்டர், நன்றி அம்மா, நீங்கள் இந்த முயற்சி இந்த காரியத்தில் நீங்கள் வந்து நின்னீங்க, ரொம்ப நன்றி, நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, தேங்க்யூ மதர், தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ வேன் டிரைவர், என்னை ஏற்றிட்டு வாரம் ஏற்றிட்டு வரீங்க சிரமப்பாராமல், உங்களுக்கு நன்றி டிரைவர். எத்தனை பேர் நம்ம டிரைவருக்கு நன்றி டிரைவர்னு சொல்லக்கூடாது, தப்பு. அவர்கள் அவங்க ஒரு ஊழியம் செய்கிறாங்க, நன்றி சொல்லணும். இது எப்படி ஆரம்பிக்க சொல்லுங்கள்? நம்ம நன்றி சொல்லும் போது தான் நம்ம பிள்ளைகள் நன்றி சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு நன்றி சொல்ல கற்றுக் கொடுக்கணும். நீ போய் சொல்லு நன்றி, உன் டீச்சர்ஸ்க்கு நன்றி சொல்லு, உனக்கு படித்து கொடுத்தாங்க, என்னென்னமோ சொன்னாங்க, அப்ரிஷியேட் அண்ட் ஆல்வேஸ் கிவ் தேங்க்ஸ். மற்றவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியத்துக்கு நம்ம எத்தனை பேர் நன்றி சொல்கிறோம்? இது எங்கே ஆரம்பிக்கிறது சொல்லுங்கள்? வீட்டில் தான் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் நீ நல்லது செய், உதவி செய். ஒரு சகோதரன் சொன்னதை கேட்டேன். அவர் சொன்னால், எங்கள் அம்மா வந்து மறிக்கிறதுக்கு முன்பதாக எனக்கு சில காரியம் கற்றுக் கொடுத்தாங்க. அதில் ஒன்று கற்றுக் கொடுத்தாங்க, என்னென்னா மற்றவங்களை நீ குறையாக பேசாத, மற்றவங்களை நீ கீழ்வாக நினைக்காத. அது எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்த, நான் இது வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன்னாரு. அது யார் கற்றுக் கொடுத்தா? அம்மா. அதுதான் நீதிமொழிகள் வாசித்து பாருங்கள். மகனே என் வார்த்தையை கேள், மகனே அம்மா சொல்வதை கேள், மகனே உன் தகப்பனுடைய சத்தத்தை கேள் என்று நீதிமொழிகள் பல இடத்துல இந்த வார்த்தைகள் வரும். ஏன்னா யூதர்கள் அவ்விதமாக தான் பிள்ளைகளை வளர்த்து வருவார்கள். அவர்கள் பிள்ளைகள் மத்தியிலே கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அந்த மரியாதையும் அவர்கள் கொடுப்பார்கள். அவள் குடும்பத்தில் கிறிஸ்துவின் குணங்கள் பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. முக்கியமான ஒரு வார்த்தையை இப்போ சொல்லியிருக்கிறேன். ஏன்னால் ஒரு குடும்பம் கடவுளை பிரதிபலிக்க வேண்டும். ஒரு நபர் கடவுளை பிரதிபலிக்க வேண்டும். ஒரு திருமணம் கடவுளை பிரதிபலிக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் குடும்பத்தை, திருமணத்தை நம் அனைவரையும் அழைத்திருக்கிறார். யாரை பிரதிபலிக்க வேண்டும்? கடவுளை பிரதிபலிக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு தெய்வீக குடும்பத்தின் அடையாளம் என்னவென்றால், அந்த வீட்டிலே, அந்த குடும்பத்தில், அந்த திருமணத்திலே தேவன் வெளிப்பட வேண்டும். முக்கியமான ஒன்று. யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு தேவகுமாரன், இந்த உலகத்திலே தன் அப்பாவால் அனுப்பப்பட்டவர். அவர் எவ்விதமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று கொஞ்சம் கவனிப்போமாக. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் தனக்காக வாழாமல் தன் அனுப்புனவருக்காக வாழ்ந்தார். அவர் தன்னை மகிமைப்படுத்தாமல் தன்னை அனுப்புகிற பிதாவை மகிமைப்படுத்தினார். அதுதான் அவருடைய நோக்கம். அவர் இந்த உலகத்தில் வந்தபோது என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான்னு சொன்னார். அப்ப இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது பிதாவை பிரதிபலிக்கும்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதே கட்டளை தான் ஆண்டவர் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பமானது கடவுளை பிரதிபலிக்க வேண்டும். கடவுளுடைய சாயலை, கடவுளுடைய சுவாபத்தை, குணத்தை வீட்டிலே, குடும்பத்திலே, எல்லாவற்றிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்கள். இயேசு என்ன சொல்கிறார்? பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை முக்கியமாக சொல்லட்டும். ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது அவர் ஆணும் பெண்ணுமா படைத்தார். அவர் எப்படி படைத்தார்? நம்முடைய சாயலாக, வாருங்கள் நம்முடைய சாயலாக இவர்களை படைப்போம். ஒரு 3 பேர் வாங்க, ஒரு 2 பேர் 3 பேர் வாங்க, யாராச்சும் வாங்க,
யார் ஜோனதன் ஓடியா வாங்க. அங்கே யார் ஒரு 3 பேர் வாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் காட்டுறேன் சீக்கிரமா. ஆண்டவர் மனிதனை படைக்கும் போது அவர் என்ன தெரியுமா சொன்னார்? மனுஷனை படைக்கும் போது ஒரு 3 பேர் வாங்க. மனுஷனை படைக்கும் போது வாருங்கள் நம்முடைய சாயலாக இவர்களை உருவாக்குவோம். இதோடைய அர்த்தம் என்ன? இதன் அர்த்தம் என்னவென்றால் யோவான் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும். ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி எப்படி இருக்கிறாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவிச்சுக்கிட்டு இல்லை. பிதா குமாரன் அவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிறார் அவர்கள் எல்லாரும் ஒன்றாக அதிக ஒன்றாய் இருக்கவும். அவர்கள் ஒன்றாக இருக்கவும். பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலையும் நான் உம்மிலையும் இருக்கிறது போல. அந்த வார்த்தை முக்கியம், போல. அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் கணவர் மனைவி. ஆண்டவர் அழைக்கும் போது, அந்த ஆடாம் ஏவாளை படைக்கும் போது ஆண்டவர் என்ன திட்டத்தில் டிசைன் பண்ணியிருக்கிறான்னா, நம்ம எப்படி ஒற்றுமையா இருக்கிறோமோ அதே போல இவங்க இருக்கணும்ட்டாரு. இதுதான் தேவனை பிரதிபலிக்கிற ஒரு சாயல். சபை எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவர் பிதாவே நீர் என்னிலும் நான் உம்மிலும் நிலைத்திருக்கிறது போல இவர்கள் யாவரும் ஒன்றாயிருப்பதாக. ஏன்னா நாம் அப்படித்தான் இருக்கிறோம். அதனால் நான் படைத்த இந்த மனித குலமும் நம்மை போல ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அப்படிதான் God டிசைன் பண்ணியிருக்கிறாரு. பேமரங்க அல்லேலூயா. யூனிட்டியாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும். வீட்டில் எப்படி இருக்கணும்? நாயும் பூனையுமா இருக்கக்கூடாது, அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ குடும்பத்திலே தெய்வீக சுபாவம் இருக்கணுங்க. அதான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற அடையாளம். கிறிஸ்தவ குடும்பத்திற்கு அடையாளம். ஒரு குடும்பம் பிரிந்திருந்தால் எப்படி இருக்கும்? மத்திய 12ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். மத்திய 12:25-26 வாசித்து பாருங்க. அங்கே இயேசுநாதர் அங்கே என்ன சொல்லுகிறார்? இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போவும். தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த வீட்டில் ஒற்றுமை இல்லை, எந்த வீட்டில் ஒரு மனம் இல்லை, எந்த வீட்டில் ஆண்டவருடைய சாயல் இல்லை, அந்த குடும்பம் நிலைச்சிருக்காது. ஏன்னா தேவனுடைய பிரதிபலிப்பு அங்கே இல்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த திருமணம் குடும்பம் என்பது தேவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரா, அப்பா பிள்ளை எப்படி ஒற்றுமையாக இருக்காங்களோ அதே போல் வீட்டிலையும் நாம் ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கணும். இதுதான் தேவனுடைய சாயல். இதுதான் பக்தி உள்ள அடையாளம். ஆமென். சத்தம் வர மாட்டுது. தூங்கிட்டீங்களா? அப்பா பிள்ளையும் பேசாமல் இருக்கக்கூடாது. நான் அப்பா கிட்ட பேசி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதில் சில பேர் பெருமையாக இருக்குது. எங்கள் அப்பா அம்மாட்ட பேசி ஒரு 3 வருஷம் ஆச்சு பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், எனக்கு வந்து திருவிருந்து கொடுங்க பாஸ்டர். நானும் எங்கள் அக்கா தங்கச்சி பேசிக்கிறது பல வருஷம் ஆச்சு பாஸ்டர். அதுலேயும் பெருமை. பைபிள் சொல்லுது, அந்த வீடு நிலை நிற்காது. அந்த வீடு நிலை நிற்காதுன்னு ஆண்டவர் இயேசு சொல்லிட்டார். ஏனால் தேவனுடைய டிசைன் அந்த வீட்டில் இல்லை. தேவன் அமைத்த திட்டம் அந்த வீட்டில் இல்லை. ஏன்னா காட்டோட திட்டத்துக்கு மீறி நம்ம போயிட்டோம். ஏன்னா காட்டோட திட்டம் என்னன்னா, நான் பிதாவோடு ஒன்றாக இருக்கப்போ நீங்கள் அப்படி தான் இருக்கணும்ட்டார். அல்லேலூயா. நம்ம சேர்ச்சி எப்படி இருக்கணுங்க? நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கணும். அல்லேலூயா. இல்லையா? ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கணும். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்.
பிகாஸ் காட் அப்படி தான் குடும்பத்தை சேர்ச்சை டிசைன் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு வந்து அப்பாவுக்கு எப்போதும் கீழ்ப்படிந்திருந்தார். யாருக்கு? அவங்க அப்பாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பிதா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டிருந்தார். அதே போல் மற்றவர்களும் நம் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், நம் ஊழியக்காரர்களுக்கு கீழ்ப்படியணும். ஏனென்றால் இது தேவனுடைய டிசைன். இதான் காட் டிசைன் பண்ணிக்கிறார். அப்படி தான். இதை மீறி நடக்கிறவர்கள் பிரச்சனை. அல்லேலூயா, ஆமென். அடுத்தது பாருங்க, ஒரு வீட்டில் என்ன அடையாளம் இருக்க வேண்டும் என்றால் யோவான் 15:9-12 அதை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்க, ஒரு வீட்டிலே, ஒரு பக்தி உள்ள வீட்டில் என்ன இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. என்ன இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவின் அன்பு அந்த வீட்டிலே காணப்பட வேண்டும். As the Father has loved me, so have I loved you. Continue you in my love. தமிழ் வாசிங்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்பா அம்மாருங்க உங்கள் பிள்ளையை நேசிக்கிறீங்க? பாஸ்டர், எங்கள் அப்பா என்னை திட்டிக்கிட்டே தான் இருப்பார் பாஸ்டர். அப்படியே கத்திக்கிட்டு தான் இருப்பார் பாஸ்டர். ஒரு அன்பாவே பேச மாட்டார் பாஸ்டர். ஒரு 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 இறக்கமே இருக்கு பாரு. திட்டுது அவர்கிட்ட பேசி எனக்கு பயம் பாஸ்டர். எத்தனை பிள்ளைங்க அப்பா அம்மாட்டு பயந்துருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணுறேன் உங்களுக்காக. எங்கள் அப்பா கிட்ட போக முடியல பாஸ்டர். எங்கள் அப்பா கிட்ட நெருங்க பிள்ளை. எங்கள் அப்பா வந்தாரா எல்லாம் ஓடிடுவோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் பிதா என்னை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. ஃபாதர்ஸ், உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை அப்பா எப்படி இயேசுநாதரை நேசித்தாரோ மகனை, அதே போல் தகப்பனாக இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும். ஆமென். யூ ஹேவ் டு லவ். அடுத்தது, நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். நானும் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அல்லேலூயா. யாருடைய அன்பில் நிலைச்சிருக்கணுங்க? இயேசு கிறிஸ்துவின் அன்புடன் நிலைச்சிருக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், நம்முடைய அன்பு உண்மை இல்லை, நம்முடைய அன்பெல்லாம் பொய். ஆனால் தான் ஆண்டு சொல்ல, ஆண்டு வந்து உங்கள் அன்பில் நினைச்சிருங்கன்னு சொல்லலை, ஏன் அன்பில் நினைச்சிருங்கன்றார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் அன்பு இல்லைங்க, இயேசுவின் அன்பு. ஏன்னா உங்கள் அன்பு மாறிடும். இன்றைக்கி நல்லா இருப்பீங்க, நாளைக்கு என்ன செய்வீங்க எனக்கே தெரியாது. நம்ம அன்புலாம் மாறும். அதை தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், மனித நம்ம எல்லாம் மாறிடும், இயேசுவின் அன்பு மாறாதது. அதை இயேசு சொல்கிறா, என் அன்பிலே நிலைச்சிருங்கள். ஆமென். அல்லேலூயா. என் அன்பிலே நிலைச்சிருங்கள். மத்தேயு 22 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அதுக்கு முன்பதாக யோவான் 15 அந்த 12ஆம் வசனம் மீண்டும் வாசிங்கள். என் அன்பிலே நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கட்டளை என்னவென்றா, நம் ஒருவருக்கு ஒரு அன்பாய் இருக்க வேண்டும். காரணம், அவருடைய அன்பு குடும்பத்திலே காணப்பட வேண்டும். ஆமென். முதலாவது அன்பு எங்கே இருக்க வேணும்? வீட்டில் இருக்கணும். எத்தனை பேர் வீட்டில் அன்பாக இருக்கீங்க? எத்தனை பேர் வீட்டில் நம்ம அன்பாக இருக்கிறோம்? ஏன்னா ஆண்டவருடைய ஃபேமிலி அது அன்பு நிறைந்த ஒரு குடும்பம். அல்லேலூயா. அன்பினால் கட்டப்படுகிற குடும்பம் தான் கர்த்தர் தேடுகிறார். வீட்டிலே அன்பு இருக்குது. அந்த அன்பு எங்கேருந்து செயல்படுகிறது என்றால் அப்பாவுடைய உள்ளத்திலிருந்து. அந்த அப்பா அன்பாக இருக்கிறதுனாலே அந்த வீடு அன்பாக இருக்கும். அல்லேலூயா. எந்த ஒரு தகப்பன் அப்பாவை நேசிக்கிறார்களோ, இயேசு சொன்னார்ல, ஆண்டவர் சொன்னார், முதலாவது உன் தேவனை அன்பு கூறு. அந்த அன்பு இங்கே வந்தோன்னே இந்த அன்பை வச்சு உன் குடும்பத்தை அன்பு கூறு. இங்கே அந்த அன்பு இல்லாதனால தான் நம் வீட்டை நேசிக்க முடியல. ஸோ பெற்றோர்களுக்கு தேவன் கொடுத்த என் தேவனாகிய கர்த்தரை உன் தேவனாகிய கர்த்தரை முதல் அன்பு கூறு. அந்த அன்பை வைத்து நீ பிறரிடத்தில் அன்பு கூறுன்னு தேவன் சொல்கிறார். மத்தேயு 22:35-36 வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது, தேவனிடத்தில் நீ அன்பாயிரு, அதே போல் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல பிறரிடத்திலும் அன்பாயிரு என்று பழைய கட்டளை. பழைய ஏற்பாடு கட்டளை. புதிய ஏற்பாடு கட்டளை என்ன தெரியுமா? இயேசு சொன்னால், நான் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் என் அன்பில் அன்பு கூறுங்கள்ட்டார். அல்லேலூயா. நம்மை நேசிக்கிறது போல அல்ல, இயேசுவை கிறிஸ்துவை அன்பை வைத்து நாம் பிறரை நேசிக்க வேண்டும். அதான் புதிய ஏற்பாடு கட்டளை. அப்போ ஒரு வீட்டில் முக்கியமான பக்தியான குடும்பத்தில் இருக்க வேண்டியது அன்பு. அல்லேலூயா.
அன்பு மிக முக்கியம். எஃபேசியர் 5ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள். எஃபேசியர் 5:22-23 வரைக்கும் ஒரு குடும்பம் எவ்விதமாக அன்பாக இருக்க வேண்டும் என்று இயேசுவை மையமாய் கொண்டு எழுதியிருக்கிறது. எஃபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 வாசியுங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் போல. கீழ்ப்படிதல் சொல்லுங்க. கீழ்ப்படிதலினுடைய அர்த்தத்தை கொஞ்சம் விளக்கிடுறேன். கீழ்ப்படிதல்னா அவர் சொல்கிற பட்சம்லாம் நான் கேட்கணும், அது அர்த்தம் இல்லை. புருஷனுக்கு மரியாதை கொடுப்பது, புருஷனுக்கு மரியாதை கொடுப்பது தான் அதோடைய அர்த்தம். தொடர்ந்து வாசியுங்கள். மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த இடத்துல பிரியமான ஒரு வீட்டிலே ஒரு புருஷன் எப்படி அன்பா இருக்க வேண்டும் என்றால் இயேசுநாதர் இருக்கிறது போல. திரும்ப பாருங்க, அது எல்லாமே கடவுளை தான் பிரதிபலிக்குது. கிறிஸ்து சபை அன்பு கூர்ந்தது போல புருஷன் மனைவிடத்தில் அன்பு கூறணுமா? யாரு நமக்கு முன்மாதிரி என்றால் கிறிஸ்து தான். அப்போ குடும்பத்தில் கூட கிறிஸ்துவை மனதில் வைத்து தான் மனைவியை நேசிக்க வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தை இங்கே பார்க்குறோம். கடைசியாக ஒரு பக்தி உள்ள குடும்பம் இருக்க வேண்டிய அடையாளம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வீட்டில் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். ஒரு பக்தி உள்ள குடும்பத்தின் அடையாளம் என்ன? உன் அறை கதவு உள்ளுக்கு போய் கதவை சாத்திட்டு ஹெட்ஃபோனில் விளாண்டுக்கிட்டு அப்படி சொல்லலாம் ஆண்டவர். இன்றைக்கி நிறைய பேர் கதவை தரடா, என்னடா பண்ணுற, கொஞ்சம் நேரம் இருங்கப்பா சார், இன்னும் நேரம் இருங்க அம்மா. கதவு ரூம்பு கதவு போது என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இங்கே ஆண்டவரை சொல்லுகிறா, நீ அறையில் பூந்து ஜெபம் செய்ய, உன் வீடு ஜெப வீடு. அல்லேலூயா. நம்முடைய வீடு எப்படி இருக்கணும்? ஜெப வீடாக இருக்கணும். அந்த வீட்டில் ப்ரேயர் இருக்கணும், மிக மிக முக்கியம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அங்கே ஆண்டவர் சொல்கிறா, நீ வீட்டில் போய் ரூமில் போய் ஜெபம் பண்ணு, எது முன்னுக்கு நிற்காத. உன் முன்னுக்கு ஒன்றுமே இருக்காது, உன் முன்னுக்கு எதுவும் இருக்கக்கூடாது. என்னை தேவன் ஆவியாக இருக்கிறார் இயேசு சொன்னார். எதாவது பொருள் முன்னுக்கு போய் நீங்கள் சாமி கும்பிடக்கூடாது, ஏதாவது முன்னுக்கு நின்று வணங்கக்கூடாது, அது தவறு. அப்போ ஆண்டவர் சொல்கிறா, உன் அந்தரத்தில் இருக்கிற தகப்பன் நீ ஜெபிக்கும் போது உன்னை காண்கிறார். எந்த வீடு ஜெபிக்கிறதோ அந்த வீட்டில் கர்த்தர் கண் இருக்கும். பாஸ்டர் என் வீட்டில் ஜெபமே இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு காணத்தக்கதாக ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். என்ன இயேசு சொல்கிறா, நீர் ஜெபிக்கும் போது நான் அதை காண்பேன், கண்டு உனக்கு என்ன செய்வேன்? பதில் அனுப்பேன். ஹல்லேலூயா. ஸோ அன்பானவர்களே, ஆவிக்குரிய ஒரு குடும்பம் பக்தி உள்ள சந்ததி என்று சொல்லும் போது அன்பானவர்களே, வீட்டிலே ஜெபம் இருக்க வேண்டும், வீட்டிலே அன்பு இருக்க வேண்டும், வீட்டிலே ஒற்றுமை இருக்க வேண்டும், வீட்டிலே தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க வேண்டும். தேவனுடைய சாயலை என்ன செய்ய வேண்டும்? பிரதிபலிக்க வேண்டும். ஆபிரகாம் ஈசாக்கு கொடுத்து வைத்தவன். காரணம், தன் தாய் தகப்பனும் பக்தி உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள். அதனாலே ஆண்டவர் தன் மகனை ஆசீர்வதித்தார். ஜோசப்பு பாக்கியம் உள்ளவன். காரணம், தன் அப்பா யாக்கோப் அவன் தேவன் மேலே பற்றுதல் உள்ளவன். அவன் தேவனுடைய உடன்படிக்கையை வாழ ஆரம்பித்தான். கர்த்தர் யாக்கோப்பினோட பக்தி மித்தமாக அவன் ஜோசப்பை ஆசீர்வதித்தார். மோசே ஒரு ஆசீர்வாதமான ஊழியக்காரனாக இருந்ததுக்கு காரணம் என்னவென்றால் அவங்க அம்மா மோசையை விசுவாச பாதையிலே வழி நடத்தினார்கள்.
சாமுவேல் ஆசீர்வதிக்கப்பட்டவன். காரணம், அவங்க அம்மா ஒரு ஜெபிக்கிற தாய். இயேசு இந்த வீட்டில் இந்த உலகத்தில் வர்றதுக்கு மரியா ஒரு பக்தி உள்ளவள். ஜோசப் தேவனுக்கு முன்பதாக பயந்து உத்தமத்தோடு நடந்த வீட்டிலே தான் அந்த தூதர்கள் இறங்கி வந்து இயேசு அந்த வீட்டில் பிறந்தார். ஜகாரியம் எலிசபெத்தும் பக்தி உள்ள தம்பதிகள், அந்த வீட்டில் யோவான் ஸ்தானன் பிறந்தான். தீமோத்தி அவன் ஊழியக்காரனானதுக்கான அவங்க பாட்டியும் அம்மாவும் பக்தி உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள். அடுத்த தலைமுறை பக்தி உள்ள சந்ததியாக வந்தது. இன்று உங்கள் தலைமுறை, அடுத்த தலைமுறை பக்தி உள்ள சந்ததி சாமுவேலை போல, மோசே போல, ஜோசப் போல, இயேசுநாதர் போல, யோவான் ஸ்தானம் போல வர வேண்டுமென்றா அது பெற்றோர்களை சார்ந்திருக்கிறது. அவர்கள் பக்தியாக இருந்ததுனால தான் மோசே வந்தார். அவர்கள் பக்தியாக இருந்ததுனால தான் சாமுவேல் வந்தார். அவர்கள் பக்தியாக இருந்ததுனால தான் ஈசாக்க வந்தான். பாட்டியும் அம்மா பக்தியாக இருந்ததுனால தீமோத்தி எழும்பினான். அதான் ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாம் பழைய ஏற்பாடில் புதிய ஏற்பாடு சரி, அநேக காட்லி ஃபேமிலினால நிறைய பிள்ளைகள் வந்தார்கள். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்தார்கள். அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்தார்கள். ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார்கள். ஒரு மேப்பராக இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரால் பயன்படுத்தக்கூட மாறினார்கள். இன்றைக்கி பெற்றோராக இருக்கிற நாம் கர்த்தருக்கு பக்தியாக இருந்தோம் என்றால் நம்முடைய தலைமுறையை ஆண்டவர் மறக்க மாட்டார். நம்ம தலைமுறையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய அடுத்த தலைமுறை இந்த சபையிலே பக்தி உள்ள தலைமுறையாக எழும்ப வேண்டும் என்றால் இன்று பெற்றோராக இருக்கிற நாம் கர்த்தருக்கு பக்தியாக நாம் தேவனுடைய குணாதிசயத்தை பிரதிபலித்தோம் என்றால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை ஒரு பக்தி உள்ள தலைமுறையாக கர்த்தர் எழுப்புவார். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் அடுத்த தலைமுறை என்னை காட்டிலும் அவன் இன்னும் விசுவாச வீரனாக இருக்க வேண்டும், என்னை காட்டிலும் இன்னும் ஜெபிக்கக்கூடியவனாய் காணப்பட வேண்டும், என்னை காட்டிலும் அவன் நன்றாக தேவனை நேசிக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்று எத்தனை தாய் தகப்பனுடைய இருதயம் அவ்விதமாக இருக்கின்றது. அல்லேலூயா. அடுத்த தலைமுறை பாருங்கள், திரும்பி அவர்கள் மிக முக்கியம். கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அடுத்த தலைமுறையை நாம் மறந்தோம், ஆண்டவர் நம்மை கணக்கு கேட்பார். இந்த மாலை வேளையில் அன்பானவர்களே, ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கதானே கர்த்தர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிரிக்கப்பட்டவர்கள் எதற்காக? தேவனுடைய நாமத்தை பறைசாட்டவே. கர்த்தருக்கு பக்தியாக இருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. வாருங்க, நாம் எழுந்து நிற்போம். தேவன் ஒருவனை படைத்தார். ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? ஒரு பக்தி உள்ள சந்ததி உருவாக்க ஆண்டவர் மனுஷனை ஏன் படைத்தார்? எப்படி படைத்தார்? தம்முடைய சாயலாக படைத்தார். இன்று இரவு நாம் தேவனை போல தேவனை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கர்த்தர் தருவாராக. கைகளை வைத்து சொல்லுங்கள். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்தபோது தன் தகப்பனுடைய வேலையை செய்தார். தன் தகப்பனுடைய பேர்களை அவர் மகிமைப்படுத்தினார். அவரை காண்கிறவர்கள் பிதாவை காணத்தக்கதான இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்து காட்டினார். அவ்விதமாக இன்று நாம் கூட நம்முடைய குடும்பம் இயேசுவை பிரதிபலிக்கட்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்கட்டும். ஒரு பக்தி உள்ள குடும்பம் என்று நாம் நடந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு பெற்றோருடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தை தேவை. ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைகளுக்கு நீ போதி, உன் பிள்ளைகளுக்கு நீ கற்றுக்கொடு, கீழ்ப்படியை கற்றுக்கொடு, ஊழியக்காரருக்கு செவி கொடு என்று கற்றுக் கொடுங்கள். ஆண்டவருக்கு செவி கொடுங்க என்று கற்றுக் கொடுங்கள். பிறருக்கு மரியாதை கொடுங்கள் என்று கற்றுக் கொடுங்கள். இதெல்லாம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு முக்கியமான அடையாளங்கள். தேங்க்யூ ஜீசஸ். குடும்பமாக இந்த மாலை வேளையிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு சாமியல் உங்கள் வீட்டிலே பிறக்கட்டும், மாறட்டும். ஒரு யோவானஸ்தான போல பக்தி வழியாக்கம் உள்ள ஒரு தீர்க்கதரிசி எழும்பட்டும். மோசே போல ஒரு நல்ல மேய்ப்பன் உருவாகட்டும். அன்னாள் ஜபித்தாள் 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 ஜபித்தாள். அவர் கரு தரிக்கும் போது ஒரு பக்தி உள்ள சந்ததி வந்தது. தேவனுக்காக வைராக்கியம் உள்ள ஒரு தீர்க்கதரிசியை அன்னாள் வயிற்றிலே சுமந்தாள். காரணம் என்ன? அவள் ஜெபித்தில் ஒரு பக்தி உள்ளவளாக இருந்தாள்.
ஆலயத்தில் வரும்போதெல்லாம் அவர் ஜெபம் செய்கிறவளாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ குடும்பத்தை தந்ததுக்காக நன்றி. நம் அனைவரும் கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, நீ கொடுத்த புருஷனுக்காக, மனைவிக்காக, குடும்பத்துக்காக நன்றி. என்னோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி அப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பம் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆனால் கர்த்தர் நமக்கு குடும்பம் தந்திருக்கிறார். நன்றி சொல்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தினதுக்காய் நன்றி. உம்முடைய வசனம் எங்களுடைய இதய பலகையிலே எழுதி ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தை பிரகாரம் நாங்கள் வாழத்தக்க எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டு இருக்க வேண்டும் ஆண்டவரே. அதன் பிரகாரம் நாங்கள் வாழத்தக்க நீ கிருபை செய்வீராக. இதோ வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், செய்கிற வேலையை ஆசீர்வதியும். ஆண்டவரை கையெடுத்து செய்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்கள் தேறினவர்களாய் வர, உமக்குள்ளே விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க நீ கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே போகும்போதும் வரும்போதும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்வீராக. உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொருவர் மேலே தங்கி இருக்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும் உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்து மேலே தங்கி இருக்கும்படியாக நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. உம்முடைய சமாதானத்தோடு எல்லோரும் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு அவர்கள் போக நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து ஷாலோம் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன்.